பாட்டை எழுதுனது யாரு? பாடலை எழுதும் போதே மேலே வந்து பேரை எழுதணும் இல்லையா? பாடல். கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர், அவரை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தூக்கி விட்டு எறிஞ்சுகின்ற. வணக்கம். கலைஞர் கதைவசனம் எழுதின ஒரு வரலாற்று திரைப்படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அந்த திரைப்படம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த திரைப்படத்தினுடைய பெயர் காஞ்சி தலைவன். 1963ஆம் ஆண்டு இந்த படம் திரைக்கு வந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க, கதாநாயகியாக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் பானுமதி. எம்ஜிஆருடைய சகோதரியாக பூங்குழலி அப்படின்ற கதாபாத்திரத்தில் விஜயகுமாரி நடித்திருந்தார். அவருக்கு இணையாக நடித்தவர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவர் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் பரஞ்சோதி. கலைஞர் வந்து இந்த கதையை எழுதிட்டு எம்ஜிஆர்கிட்ட நேரேட் பண்ணார். இது வந்து வரலாற்றில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம் அப்படின்னு பல்லவர்களுக்கும் சாளுக்கிய மன்னர்களுக்கும் இடையே உண்டான கருத்து வேறுபாடு, யுத்தம், இதை மையமாக வச்சு இந்த கதையை எழுதியிருக்கேன். ஃபுல்லாகவே நீங்கள் பீனி வந்து கிளைமேக்ஸ் வர எழுதியாச்சு, ஒரு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னால், எம்ஜிஆர் ஃபுல்லாகவே கதையை கேட்டார். கதையை கேட்டவுடனே கலைஞர் வந்து உரையாடலோடு சொல்லியிருப்பார்ல, அவருக்கே உரிய அந்த உரையாடல் எழுதக்கூடிய மகா திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதோடு நேரேட் பண்ணியிருப்பார். அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கணிதன குரலில் அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆனவுடனே எம்ஜிஆருக்கு உண்மையாகவே நேரில் அந்த சம்பவங்களை பார்க்குறது மாதிரியே உணர்வு எனக்கு உண்டானதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பின்னாடி பத்திரிகைலாம் சொல்லியிருக்காரு. அந்த கதையை கேட்டு அந்த உரையாடலாம் கேட்டவுடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு எம்ஜிஆர் வந்துட்டார். உடனே அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்போது ஏ. காசிலிங்கம். அப்போ நிறையா படங்களை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸியான டைரக்டர் அவர். காசிலிங்கத்தை டைரக்டராக போட்டுட்டு இதில் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தயாரிப்பாளர்கள் யார் யார்? கலைஞர் ஒரு தயாரிப்பாளர், இன்னொரு தயாரிப்பாளர் முரசொலி மாறன், இன்னொருத்தர் இந்த படத்தினுடைய டைரக்டர் காசிலிங்கம். இந்த 3 பேருமே தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இடம்பெற்றிருக்கு. மேகலா பிக்சர்ஸ் அப்படின்றது பட நிறுவனம். அப்போ கலைஞர் வந்து மேகலா பிக்சர்ஸ் பேனர் வந்து நிறைய படங்களை வந்து இந்த 3 பேருமே இணைஞ்சி பண்ணியிருக்காங்க அப்படி வச்சுங்களேன். இந்த திரைப்படம் காஞ்சி தலைவன் திரைப்படத்தை பொறுத்தளவு மேகலா பிக்சர்ஸ்ன்ற அந்த பேனரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். எம்ஜிஆரை பொறுத்தளவில் நரசிம்ம பல்லவன் அப்படின்ற கதாபாத்திரம், அந்த ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்பில் எம்ஜிஆர் எப்படி பண்ணுறது நமக்கு நல்லா தெரியுமில்ல. காஞ்சி தலைவனுடைய படத்தை என்னுடைய ஃபோட்டோக்கள், புகைப்படங்கள் இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த எம்ஜிஆர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருப்பார். இந்த படம் நான் வந்து காஞ்சி தலைவன் படம் பார்க்கும்போது உண்மையாகவே அந்த ஃப்ரேமில் எம்ஜிஆருடைய அழகுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்பில் வந்து நரசிம்ம பல்லவன் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் வந்து அந்த கிரீடம் இதெல்லாம் வச்சு அப்படி நிற்கும்போது கம்பீரமாக அவருடைய ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, அதாவது என்ன சொல்லப்போனால் இந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கு கரெக்டான பொருத்தமான நடிகரே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி நான் அப்போவே நினச்சிருக்கேன். என்னுடைய இளமையான காலங்கள்லேயே காஞ்சி தலைவன் வந்து படம் நான் பார்த்து எத்தனையோ வருஷங்களாச்சு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு கூட எம்ஜிஆருடைய அந்த ராயல் லுக் இருக்கு பாருங்க, அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கலைஞர் நேரேட் பண்ண அந்த கதையில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, அவருடைய உரையாடல்களில் இம்ப்ரெஸ் ஆகி எம்ஜிஆர் வந்து உடனே அந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி தீர்மானித்து அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மிகவும் அருமையாக நடைபெற்றது. அதில் வந்து புலிகேசி அப்படின்ற அந்த மன்னன் கதாபாத்திரத்தில், சாளுக்கிய மன்னன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் எஸ்.ஏ. அசோகன். நரசிம்ம பல்லவனுக்கும் புலிகேசிக்கும் இடையே உண்டாகக்கூடிய போர், இதுதான் அந்த படத்தினுடைய பிரதான அம்சம். காஞ்சி தலைவன் திரைப்படத்தில் அசோகன் வந்து அந்த புலிகேசி கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தார். அப்புறம் எம்.ஆர். ராதா, அவரும் படம் முழுக்க வரக்கூடிய மிக அருமையான நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து தனக்கே உரிய அந்த தனித்துவ நடிப்பு அப்படின்னு இருக்குல்ல, அதை ஆழமாக பதித்திருந்தார். இந்த திரைப்படத்தை வந்து ஏ. காசிலிங்கம் மிகவும் அருமையாக படமாக்கி இருந்தார். இதில் வந்து ஆச்சரியமான பல மேட்டர்களாக இருக்குது. என்னென்னா, பஜ்ஜையா அப்படின்ற ஒரு கன்னட மனிதர், அவர் ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர், காவல்துறையில் பணியாற்றி இருக்கவர், மல்யுத்தம் இதெல்லாம் முறைப்படி கற்றவர், மல்யுத்த பைல்வான் ஆல்சோ அப்படி வச்சுங்களேன். அப்படி ஏற்கனவே மல்யுத்த பயில்வானாக இருந்த அந்த பயிற்சியெல்லாம் பெற்ற ஒரு மனிதரை இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சியில் எம்ஜிஆர் அனாயாசமாக அப்படி தூக்கி விட்டு எறிஞ்சிடுவார். அந்த ஆள் பொத்துன்னு போய் தரையில் போய் விடுவார். அவ்வளோ பெரிய பயில்வானே. அதில் வந்து கன்னடத்துலலாம் கர்நாடகா மாநிலத்தில் பெரிய எதிர்ப்பாகி போச்சு அந்த மேட்ருக்கு. எப்படிங்க அது? அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸரு, மல்யுத்தம்லாம் மறுபடி கற்றவர்,
கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர், அவரை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தூக்கி விட்டு எறிஞ்சுன்ற மாதிரி ஒரு காட்சியை எடுத்து அப்படின்ற மாதிரி ஆகி, அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் அப்படி இப்படின்ற பல ஆளுகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல கர்நாடகாவில். அது ஒரு பெரிய சென்சேஷனல் இஷ்யூ ஆகி போய், அது பெரிய பிரச்சனையாகி போய் அப்படிலாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன, இந்த படத்தில் வந்து காஞ்சி தலைவன் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வச்சு அப்படின்ற ஒரு மேட்ரு பாருங்க. அதுக்கு வேறு ஒரு பெரிய இப்போ நரசிம்ம பல்லவன் வந்து காஞ்சிபுரத்தினுடைய மன்னன் அப்படின்னு. அப்போ பேரறிஞர் அண்ணா வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்து காஞ்சிபுரத்தில் வளர்ந்து அப்படி இப்படின்ற மாதிரி காஞ்சி தலைவன் சொல்லிட்டு இப்போ அண்ணாவை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அந்த படத்தில் டைட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வேறு பெரிய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளாகி சென்சாருக்கெலாம் போய் சென்சாரில் வந்து நிறைய அந்த படத்தினுடைய காட்சிகள்லாம் நிறைய கொதறிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய கொதறி, அதாவது கிட்டத்தட்ட என்னென்ன தொல்லைகள் தொந்தரவுகளோ தர முடியுமோ அவ்வளவுமே தணிக்கை குழு அதில் வந்து பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்கி அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. அது பிறகு இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் மிக அருமையான ஒரு பாடல். அது வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா அப்படின்னு. என்ன எக்ஸ்ட்ராடரியான பாட்டு, யோசிச்சு பாருங்கள். ஆலங்குடி சோமு எழுதின அந்த பாடல் திரைப்படத்தில் எந்த அளவிற்கு மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பாட்டு இல்லை அது. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா. இனிமையான பாடல். டி.எம். சௌந்தரராஜன் வந்து பி. சுசீலாவுடன் இணைந்து எந்த அளவுக்கு அருமையாக அந்த திரைப்படலை பாடி, திரைப்பட பாடலை பாடி மனசில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு. இப்போ கூட இந்த திரைப்படத்தை பார்க்காம இருந்தால் கூட ஒரு குடியில் இருமலர்கள் இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள். அந்த பாட்டை வந்து காசிலிங்கம் என்ன எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாருங்கள். இந்த திரைப்படத்துக்கு கேவி மகாதேவன் திரையிசை திலகம் எந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரானரியாக இசையமைச்சிருக்காரு அப்படின்றதையும் இப்போ நினச்சி பார்க்க முடியாது. இன்னைக்கு கேவி மகாதேவன் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் அவருடைய இசையமைப்பு பணி எந்த அளவிற்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும்ல. அவர் வெல்க நாடு வெல்க நாடுன்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து கலைஞரே எழுதியிருக்காரு. அவரே எழுதிய பாடல் இந்த திரைப்படத்தில் இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு. இதில் இன்னும் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இதில் வந்து உதவி இயக்குனராக இயக்குனர் மகேந்திரன் பணியாற்றி இருக்கிறார். என் கணிப்பு அநேகமாக எம்ஜிஆர் அவரை சேர்த்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பத்திரிகையில் மகேந்திரன் சார் ஏதோ ஒர்க் பண்ணி அப்படி இப்படிலாம் வரும்போது அந்த பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய மகேந்திரனை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர எம்ஜிஆர் எதேச்சா பார்த்து, நீங்கள் வந்து ஒரு நல்ல திறமையான இளைஞர், நீங்கள் வந்து பணியாற்றக்கூடிய பத்திரிகை இது கிடையாது, இந்த இடம் கிடையாது, உங்களுக்கு வந்து வேறு ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தர்றேன் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு மகேந்திரன் சார் என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. அநேகமாக என் கணிப்பு இந்த காஞ்சி தலைவன் படத்தில் உதவி இயக்குனர் வாய்ப்பு அப்படின்ற ஒரு மேட்டரில் எம்ஜிஆர் தான் அவரை இணைச்சி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் அவர் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். அது மகேந்திர சார் என்கிட்ட பேசும்போதே அந்த கலைஞர் எழுதின பாட்டுன்னு இருக்குல்ல, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க நாடு, அந்த பாட்டை வந்து காப்பி எடுத்துக்கும்போது மகேந்திர சார் காப்பி எடுத்து சுவாரஸ்யமான சம்பவம். மகேந்திர சார் காப்பி எடுத்துக்காரு, பாட்டை ஃபுல்லாக எழுதிட்டே இருக்காரு. கலைஞர் பின்னாடி இருந்து மகேந்திர சார் பின்னாடி இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. கலைஞர் ஃபுல்லாக பாட்டு எழுதிட்டார். கலைஞர் எழுதின பாட்டை மகேந்திர சார் எழுதிட்டார். பல்லவி சரணம் எல்லாத்தையும் எழுதி ஃபுல்லாக முடிக்கிறது வரை கலைஞர் பார்த்து, கலைஞர் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காருன்றது மகேந்திர சார் நல்லா தெரியும். அப்படின்னா அவர் ஏன் பின்னாடி நம்ம எழுத பார்த்துட்டு இருக்காரு, நம்ம எப்படி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி மகேந்திர சார் நினச்சிட்டு இருந்தாராம். பாட்டு முடிஞ்ச பிறகு எழுதி முடித்த பிறகு கலைஞர் பின்னாடி இருந்து கேட்டாராம், என்னையா பாட்டை ஃபுல்லாக எழுதிட்டியான்னு. எழுதிட்டேயா எழுதிட்டேன். இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னு. பாட்டை எழுதுனது நீங்கள் தான் அப்படின்னு. நான் தான் அப்படின்னா பாடலை எழுதும் போதே மேலே வந்து பேரை எழுதணும் இல்லையா, பாடல் மு. கருணாநிதி அப்படின்னு சொல்லி பேரை எழுதணும்ல, என் பேரையே எழுதாமல் விட்டு வெறும் பாட்டை மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னு மகேந்திர சார் என்கிட்ட சொன்னார். இந்த பாட்டை எழுத மிஸ்டர் சுரா எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து இப்போ எல்லாம் பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு மேலே வந்து அவர் பேரை வந்து பாடலாசிரியர் கலைஞர் மு. கருணாநிதினு எழுதலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என் பேரை ஏன் முதல்ல எழுதலைன்னு கேட்குறாரு அப்படின்றது சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்படின்னு இது சுவாரஸ்யமான சம்பவம். நீங்கள் மகேந்திர சார் இல்லை, மகேந்திர சார் இறந்து போன பிறகு அப்படி அந்த சம்பவம் இருக்குல்ல, மகேந்திர சார் சொன்ன சம்பவம் இருக்குல்ல, அதை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். இது சென்சார் போர்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாகிடுச்சு, ஏகப்பட்ட கரைச்சல்கள் ஏகப்பட்டது, நிறைய சீன்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க, நிறைய டைலாக்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன விஷயம், அந்த படம் திரைக்கு வந்து திரையரங்கு வரும்போது எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து தணிக்கை குழுவில் பல காட்சிகள் பல உரையாடல்கள் இந்த திரைப்படத்தில் வெட்டப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு
1963ஆம் ஆண்டில் திரைக்கு வந்த காஞ்சி தலைவன் திரைப்படம் சம்பந்தப்பட்ட இத்தனை தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றக்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் உங்களிடம் கூறுகிறேன்.